அஸ்ஸலாமு அலைக்குமா. காய்கறி போட்டு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வெறும் காய்கறி மட்டும் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து அவரைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இதை வந்து இந்த சோயா மீன் மேக்கர் சொல்லுவோம்ல, அதை வந்து ஊற வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், மசாலா பொருட்கள் வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, அந்த ஜாதி பத்திரி, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிடணும். நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிடணும். அந்த மசாலா ஜாமான்லாம் தாளிக்கிறதுக்கு போடுற மசாலா ஜாமான்லாம் போடணும். இது வந்து இந்த சோயா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு 2 கரண்டி மல்லித்தூள் மீடியம் சைஸ் குழிக்கண்டியில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்து பெருஞ்செல்லை சேர்த்து சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளித்து அந்த சோயா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் நல்லா போட்டு பொன்னரமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி பூண்டையும் சேர்த்துக்கணும். இஞ்சி தேவையில்லை, அதுக்கு பூண்டு மட்டும் போட்டால் போதும். மற்றபடி இந்த நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் அதில் சேர்த்து பச்சை மிளகாயும் அதில் இருக்குது எல்லாமே சேர்த்து நல்லா சுருளை கிண்டணும். கிண்டி கொஞ்சம் அது அப்படியே இந்த எண்ணெயில் காயெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்து இதில் வந்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையில்லை. இதை நல்லா சுருளை கிண்டி அடுப்பை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த எண்ணெயில் அந்த காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு அப்படியே ஸ்லோ பண்ணிடணும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு ரொம்ப கம்மியாகவே வச்சு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வணங்க விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து அதில் கிண்டி மறுபடியும் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து அதை வேக விடணும். அதில் கிண்டிட்டு அதுக்கு வேகிறதுக்கு தகுந்த தண்ணியை சேர்த்து விட்டுரும். தண்ணி சேர்த்து அது கொஞ்ச நேரம் அப்படியே காய் வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும். காய் வெந்ததுக்கப்புறம் தான் அந்த அரைச்ச மசாலாவை சேர்க்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்க்கணும். அரைச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துணும். இதில் எல்லாமே போட்டிருக்கோம். மல்லித்தூள், தேங்காய் மசாலா எல்லாமே அதிலே சேர்ந்துருக்கு. அந்த திக்னஸ் குழம்புக்கு வந்துடும். நல்லா மசாலா ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதுதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.